கோதாவரி ஆத்து பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராமையா சாவித்திரி அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. அவங்க எப்பவுமே கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூலி வேலை செய்யலன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட கதி இருக்காது. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் கோபாலம். அவன் வளர்ந்து பெரியவன் ஆனா கூட எந்த வேலைக்கும் போல. கல்யாண வயசு வந்தா கூட வீட்ல அப்பா மகிட்டிய காசை கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். இங்க பாருப்பா கோபாலம், இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் எனக்கு. 150ன்னு என்னால உங்கள மாதிரி கூலி வேலையே செய்ய முடியாது. பிடிக்காத வேலை செய்ய வாவான்னு கூப்பிட்டா எனக்கு அதுக்கப்புறம் கோவம் வந்துடும். இல்லப்பா கோபாலம், உங்க அப்பா சொல்றது உங்க நல்லதுக்கு தான். படி படின்னு சொல்லும்போது படிக்க மாட்டேன்னு வீட்ல உக்காந்துட்டேன். இப்போ வேலைக்கு போன்னு சொன்னா வீட்லயே உக்காடுற, என்னப்பா பண்றது? இங்க பாருங்கம்மா, நான் படிக்கலனாலும் எனக்கு அறிவு இருக்கு. அதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன். நான் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. நான் பட்டணத்துக்கு போறேன். அங்க எனக்கு வேலையும் கிடைக்கும், சாப்பாடும் நேரத்துக்கு கிடைக்கும். பட்டணத்துக்கு போறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னப்பா சொல்ற? எங்களை விட்டுட்டு நீ பட்டணம் போதியா? ஆமாப்பா, நான் இங்க இருந்தா சின்ன சின்ன வேலை தான் என்னால செய்ய முடியாதே. அதுல கிடைக்கிற சம்பளமும் எனக்கு பத்தாது. அதுக்குதான் நானு பட்டணத்துக்கு போய் அங்க ஏதாவது வேலை செஞ்சு உங்களையும் நல்லா பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா கோபாலம், உன்னால இந்த கிராமத்திலேயே வேலை சரியா பாத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய போறியா? இப்படி கோபாலத்துக்கு அவனோட அப்பா அம்மா எவ்வளவுதான் புத்தியை எடுத்து சொன்னாலும் அப்பா அம்மா பேச்ச கூட அவன் கேட்காம ஒரு பேக்ல 2 ஜொத துணியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டான். இப்படி கோபாலம் பட்டணத்துக்கு போய் அங்க வீடு கட்டுற வேலையில சேர்ந்தான். ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது, காசும் அதிகமா வந்தது. ஆனா அப்பா அவனுக்கு புரியல, இந்த பட்டணம் யாரையுமே அவ்வளவு சுலபமா ஏத்துக்காது அப்படிங்கிற விஷயம். பட்டணத்துல வேலை ரொம்பவே கஷ்டம். சாப்பாடு இல்ல, வீட்டு வாடகை கட்டணும், கையில காசு இல்ல, வேலையும் இல்ல, திங்கிறதுக்கு சாப்பாடும் இல்ல. அப்பதான் அவனுக்கு அவனோட அப்பாவும் அம்மாவும் ஞாபகத்துக்கு வந்தாங்க. பசியில இருக்கிற பையன் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு குடுக்கறது ஞாபகம் வந்துச்சு. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பேச்ச கேட்காம நான் பட்டணத்துக்கு வந்துட்டேன். இது ஒரு மந்திர உலகம்னு எனக்கு அப்ப புரியல. இப்பதான் நீங்க சொன்னது புரியுது. தண்ணி குடிச்சுதான் என்னோட வயித்தை நிறைக்கணும்னு இப்பதான் எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீட்டோட முதலாளி வந்தாரு. என்னப்பா கோபாலம், வாடகை பணத்தை கொடுக்க போறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே தள்ளட்டுமா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இப்ப எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாடகை பணம் என் கையில இல்லைங்க ஐயா. நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் கொடுக்குறேங்க ஐயா. இங்க பாருடா, இவ்வளோ நாளா இருந்ததுக்கே உன்னால வாடகை கட்ட முடியல. நாளைக்கு ஒரு நாள் வேலைக்கு போய் மொத்த மாச வாடகையை கொடுக்குறியா? அதெல்லாம் தெரியாது. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. ஐயா, நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்கங்க ஐயா போறது? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கங்க ஐயா, நாளைக்கு வெளியே போயிடுறேங்க ஐயா. அப்படி கோபாலம் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த வீட்டு ஓனருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கோபாலத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். கோபாலத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இங்க பாருப்பா, உன்ன மாதிரி ஜனங்க தங்கறதுக்கு வீதி இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோபால் அவனோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவனுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. சரி, ரோட்டோரத்துல படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரோட்டோரத்திலேயே தங்கிட்டான். இந்த பக்கம் கிராமத்துல ராமையா ஒரு பக்கம், சாவித்திரி ஒரு பக்கம் கவலையோட பையனை பத்தி யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. இங்க பாரு சாவித்திரி, நீ பட்டணத்துக்கு போன பையன் என்னானா ஏதானான்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பையன் பட்டணத்துக்கு போனானே என்னானா, சாப்பிட்டானா இல்லையான்னு நீ இங்க உக்காந்து அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த யோசனை நம்மள பத்தி அவனுக்கு இருக்குமா? போனவன் ஒரு கடுதாசியாச்சு நம்மளுக்கு போட்டானா? இங்க பாரியா, உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு, என் கூடிய சேர்ந்து உக்காருன்னு உன்னை நான் இங்க கூப்பிட்டேனா? இல்லையே அப்படின்னு சாவித்திரம்மா புருஷங்கிட்ட கோவமா பேசினாங்க. ஒரு அம்மாவா அம்மாவோட மனசு பெத்த புள்ளைய பத்தி யோசிச்சு எவ்வளவு கவலைப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த பக்கம் பட்டணத்துல காவலுக்கு இருக்கிற போலீஸான நாராயண வந்தாரு. அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற கோபாலத்தை பார்த்தாரு. யாருப்பா நீ? என்ன இங்க நிக்கிற? என்ன பார்த்து பயப்படாத, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு நாராயணத்துக்கிட்ட கேட்ட உடனே நாராயணம் அவனோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான்.
இங்க பாருப்பா நாராயணம், நீ உன்னோட வாழ்க்கைய இழக்கல, வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கல. ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க ஐயா. உங்க ஊர்ல இருக்கிற லோகேஷன் சித்தப்பா மாதிரி தெரியுறீங்க நீங்க. அப்படின்னா நீ என்ன சித்தப்பானே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்பத்துக்கு என் வீட்டுக்கு வா, உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். ஐயா, வீட்டுக்கெல்லாம் வேண்டாங்க ஐயா, இங்கேயே எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது போதுங்க ஐயா. ஏன் கோபாலம், நீ காலையில ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போறியா? இல்லைங்க ஐயா, நாளைக்கு காலையில இங்கே எங்கேயாவது ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். நான் இந்த பட்டணத்துக்கு ஏதாவது சாதிக்கிறேன் அப்படின்னு தான் வந்தேன். எதுவுமே சாதிக்காம ஊருக்கு போக மாட்டேன். இப்படிதான்ப்பா இருக்கணும், உன்னை நான் பாராட்டுறேன். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹோட்டலோட ஓனரான திவாகர் போலீஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன சார், இன்னைக்கு வீட்டுல உங்க பொண்டாட்டி சாப்பாடு கொடுக்கலையா? உங்க காலு இந்த பக்கம் வந்திருக்கு. இங்க பாருங்க திவாகர், எனக்கு இல்ல சாப்பாடு, இதோ இந்த பையனுக்கு. இந்த பையன் பட்டணத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான், ஆனா இவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல சார். உங்களை மாதிரி ஆபீசருங்க இருக்கிறதுனால தான் நாங்களும் நிம்மதியா வேலை செய்யறோம். வாப்பா, இப்படி உக்காந்துக்கோ, வயிறு நிறைய வந்து சாப்பிடு. நாராயணம் கோபாலும் உக்காந்துக்கிட்டாங்க. திவாகர் கோபாலத்துக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தான். கோபாலம் 2 நாளா எதுவுமே சாப்பிடாத இருந்ததுனால சாப்பாட பார்த்த உடனே பசியில கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டான். இங்க பாரு கோபாலம், உனக்கு இன்னும் எவ்வளவு சாப்பாடு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. இல்லங்க ஐயா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். இங்க பாருப்பா கோபாலம், ஐயா சொன்னாருன்னு உனக்கு இந்த ஹோட்டல்லையே வேலை போட்டு கொடுக்கறேன். நீ இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரம் கழுவு, அப்படியே சர்வீஸ் பண்ணு, உனக்கு ஏத்த சம்பளத்தை கொடுக்கறேன், சரியா? அப்படி சொன்ன உடனே கோபாலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். நைட்டுக்கு சாப்பாடு அதே இடத்துல, கொஞ்சம் இடம் அதே அவனுக்கு பெருசா இருந்தது. ஹோட்டல்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம சமையல்லையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். கோபாலத்தோட திறமைய பார்த்து, கோபாலம் நீ கஷ்டப்படுறவன், உண்மையிலேயே உனக்கு நல்ல காலம் பிறக்கும். கோபாலம் சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையையும் திறமையோட கத்துக்கிட்டான். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. கோபாலம் ஒரு பெரிய சமையல்காரனா மாறினான். இப்படி கொஞ்சம் பணமும் கை சேர்ந்துச்சு. அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு துணிமணி வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்தான். அவனோட அப்பா அம்மா 2 பேரும் அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சமைச்சு அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தான். அதை சாப்பிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருப்பா, நீ பட்டணத்துக்கு போய் சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு நீயே சொல்ற, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ல? ஆமாப்பா, அப்பா சொல்ற மாதிரி ஹோட்டல் ஆரம்பி. அம்மா சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் அப்படின்னு கோபாலும் மாதிரி சோம்பேறியா இருக்காம திறமையோட அந்த ஊர்லயே ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சான். ஹோட்டலை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற 2 பேருக்கு வேலையை கொடுத்தான். கோபாலன் செய்யற சமையல் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. ஜனங்க அவனை பார்த்து பெருமைப்பட்டாங்க. ஒரு நாள் சுந்தரம், அண்ணே எப்படிங்க அண்ணே நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே, இப்ப பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லடா, வாழ்க்கை நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடத்தை நம்ம கத்துக்கணும். இப்ப வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டா அதுவே நம்மளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கும். போங்க போங்க, நீங்களும் வேலை செய்ய கத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கைய வாழுங்க. அப்படி வருண் சுந்தர் கோபாலத்துக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களும் சமையல் செய்ய கத்துக்கிட்டாங்க. இப்படி கோபாலும் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு அவன் மட்டும் கத்துக்கினது மட்டும் இல்லாம அந்த ஊரு ஜனங்களுக்கும் கத்து கொடுத்தான் அப்படின்னு அந்த ஊரு ஜனங்க அவனை பத்தி பெருமையா நினைச்சாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் பேசுனா சிரிக்குவாங்க. அவன் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைப்பாங்க. நம்ம வெறிப்பாலம் ஊர்ல இருக்கிற வெங்கலப்பா கூட அப்படிதான். அந்த ஊர்ல ஐஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சித்தையா கடைக்கு வந்தான் வெங்கலப்பா. என்ன வெங்கலப்பா, என்னவோ வழி தவறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு? வழி தவறி வரல சித்தப்பா, உங்ககிட்ட வேலை கேட்கலான்னு வந்தேன். டேய், நீ என்னடா வேலை செய்வ? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சித்தப்பா. ஆமா, உங்ககிட்ட என்ன வேலை செய்ய சொல்றது? நீ பேசுறதுக்கு தான் சரி, வேலை செய்ய சரியா? ஐயோ, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்றேன். என்னவோ சொல்றியேப்பா. என்னோட பேரு வெங்கலப்பா. எங்களுக்கும் தெரியண்டா உன் பேரு லப்பா இல்ல வெங்கலப்பான்னு. நீ வெறும் வார்த்தையிலேயே பெரிய கோட்டையே கட்டி முடிச்சிருவேன். உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு ஜனங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, எப்பவுமே யாராவது என்கிட்ட வேலை சொன்னாதானே நான் வேலை செய்வேனா இல்லையான்னு தெரியும். யாருமே எந்த வேலையும் சொல்லாம நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி தெரியும்?
இங்க பாருடா, நீ இப்பவே ரொம்ப தூரம் பேசிட்ட, முதல்ல இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு அவனை அங்கிருந்து துரத்துனாங்க. இப்படி அங்கிருந்து வெங்கலப்பா கிட்டையா கிட்ட வந்து அவங்கிட்டயும் அப்படிதான் கேட்டான். கிட்டையாவும் வேலை இல்ல என்னோட மல்லிகை கடையில அப்படின்னு அனுப்பிட்டான். அவனும் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு திரும்பி போனான். ஏம்பா, இன்னைக்காவது இந்த ஊருக்குள்ள யாராவது வேலையை கொடுத்தாங்களா? இல்லம்மா, யாருகிட்ட போய் நான் வேலை கேட்டாலும் நீ எந்த வேலைக்கும் உபயோகம் வராதவன், உனக்கு வேலை இல்ல அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க. அம்மா, நான் எங்க போனாலும் எல்லாரும் இப்படிதான் என் மனசு வலி எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு புத்தி இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சரியான அடையாளம் இல்லனா தப்புதானம்மா. கவலைப்படாதப்பா, உனக்குன்னு ஒரு நல்ல நாள் வரும். எப்பமா எனக்குன்னு நல்ல நாள் வரும்? அதுக்குன்னு நான் கொலை பண்ணணுமா, இல்ல திருட்டுத்தனம் பண்ணணுமா, இல்ல ஏதாவது சொல்லி சண்டை போடணுமா, இல்ல கத்திய வச்சுக்கிட்டு சுத்துறானே அந்த நாராயண மாதிரி இருக்கணுமா? சொல்லுங்கம்மா, எந்த வேலை செஞ்சா இந்த ஊருக்குள்ள எனக்கு நல்ல பேரு வரும்? நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய புத்திசாலிப்பா, நீயே யோசி. இந்த ஊரு ஜனங்க நீ எந்த வேலைய செஞ்சா எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லுவாங்கன்னு யோசி. அதாம்மா நானும் யோசிக்கிறேன். இங்க பாருப்பா, நான் வேலைக்கு கிளம்புறேன். உனக்கு பசி எடுத்தா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. என்னோட தங்கம் அம்மா. இப்படி கௌரம்மா வேலைக்கு கிளம்பி போனாங்க. வெங்கலப்பா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கெட்டவனா ஆகணும்னு யோசிக்கல, இந்த ஊரு ஜனங்களை என்ன திரும்பி பார்க்கணும்னு தான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்பதான் இந்த ஊரு ஜனங்களுக்குள்ள மாற்றம் வந்து எல்லாரும் என்ன திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தான். எனக்கு வந்த யோசனைப்படி செஞ்சா ஊரு ஜனங்க எல்லாம் என்ன திரும்பி பார்ப்பாங்க. சித்தையா ஐஸ் வியாபாரி கடைக்கு போய் அங்கிருந்து ஐஸ திருடி எடுத்துட்டு வந்து தண்ணியில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி மல்லிகை கடை கிட்டையா கடைக்கு போய் சர்க்கரைய கொண்டு வந்து சர்க்கரையையும் தூக்கி யாருக்கும் தெரியாம ஆத்துல போட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரே மாதிரி குணம் இருக்கிற ரெண்டு பொருளுங்களை கொண்டு வந்து அவன் தண்ணியில தூக்கி போட்டான். சித்தையாவுக்கு அவனோட கடையில இருந்து யாரு ஐஸ் திருடுறாங்கன்னு புரியல. அதே மாதிரி கிட்டையாவுக்கும் அவனோட கடையில இருந்து சர்க்கரையை யாரு திருடுறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்ல. அங்க சேர்ந்த ஊரு ஜனங்க எல்லாருமே இங்க ஒரு திருடன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது வெங்கலப்பா தானா முன்னாடி வந்து, தப்பு பண்றவங்க கையில இருந்து அவங்களுக்கு தேவையான பொருளே மாயமாகும். ஆமா, நான் ஐஸ் வியாபாரத்தை செய்யறேன், அதை தவிர வேற எந்த தப்பும் நான் செய்யலையே. நான் கூட அவ்வளவுதான் மல்லிகை பொருளுங்க கூட சேர்ந்து சர்க்கரையும் சேர்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். எதுவுமே மாயமாகல, சர்க்கரை மட்டும்தான் மாயமாகுது. அப்படின்னா இது உண்மையிலேயே யாரோ திருடங்க செய்யற வேலைதான். முதல்ல நம்ம திருடங்களை பிடிக்கணும். திருடன்னு நம்ம எதுக்கு நினைக்கணும், பேயின்னு எதுக்கு நினைக்க கூடாது? இந்த வார்த்தையை கேட்ட ஊரு ஜனங்கள்ல பேய் எதுக்காக இந்த மாதிரி வேலை செய்ய போது, பேய் எங்க இருந்து வருதுன்னு சிரிச்சாங்க. அதுலயும் கொஞ்சம் பேரு பயந்தாங்க, அதுலயும் சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஊருக்குள்ள பேய் சுத்துது, தப்பு பண்ணவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை பேய் எடுத்துட்டு போகுதுன்னு எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க. இந்த நேரத்துல உண்மை வெளியே விழுந்தா அப்படின்னு அவனோட தப்ப கூடிய சீக்கிரம் சொல்லலான்னு முடிவெடுத்தான். ஒரு நாள் ஊரு ஜனங்க எல்லாரையும் பஞ்சாயத்து ஆபீஸு கிட்ட வர சொன்னான். ஏண்டா வெங்கலப்பா, எதுக்காக எல்லாரையும் இங்க வர வச்சிருக்க? இங்க பாருடா, வியாபாரம் நடக்கிற நேரம் இது. இந்த நேரத்துல வர சொன்னா என்னோட வியாபாரம் எப்படிடா நடக்கும்? ஆமாண்டா தம்பி, இத்தனைக்கும் என்ன எதுக்குடா வர சொன்ன? ஊருக்குள்ள சக்கரை ஐஸ் காணாம போதே, அது பேய் செய்யற வேலை இல்ல. அப்படியா? அப்போ யாரு செஞ்சா? என்னோட வேலைதான், நான் தான் திருட்டுத்தனம் செஞ்சேன். ஆமா, நீ எதுக்காகடா திருட்டு வேலை செஞ்ச? பணத்துக்காக தான் ஆயிருக்கும், இன்னும் எதுக்காக செய்ய போறேன்? உண்மையாடா வெங்கலப்பா? ஐயா, பணத்துக்காக எல்லாம் பண்ணலங்க ஐயா. அப்புறம் வேற எதுக்காகடா நீ திருட்டுத்தனம் செஞ்ச? நீங்க யாருமே என்ன ஒரு மனுஷனாவே பாக்கல. நீங்க என்ன மனுஷனா பாக்காததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த தப்ப செஞ்சிருக்கேன். ஒரு ஜனங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஐஸ் சக்கரை அதோட ரெண்டு ஸ்வபாவமும் ஒரே மாதிரி தான். அது என்ன சொல்லுங்க பாக்கலாம்? ரெண்டுமே கரைஞ்சு போகும். ஆமாந்தானே? அது கரைஞ்சாதான் அதுக்கு அழகு. மனுஷங்களோட மனசு கரைஞ்சாதான் எனக்கும் நல்லது. நீ திருடனானது தப்பு இல்லடா. நீ சொன்ன விஷயத்த நாங்க எல்லாம் யோசிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் திருட்டு வேலை எல்லாம் விட்டுரு. உனக்கு ஊருக்குள்ள கண்டிப்பா வேலையை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.
அது சரி வெங்கலப்பா, இத்தனை நாளா திருடின சக்கரை ஐஸ் கட்டி எல்லாம் எங்க வச்சிருக்க? எடுத்துட்டு வந்து குடுத்துரு அவங்களுக்கு. அப்படியா? அப்படின்னா 2 பேரு வேலைக்காரங்க வேணும். 2 பேரு வேலைக்காரங்கன்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. 2 பேரு வேலைக்காரங்களா? அவங்க எதுக்கு? எதுக்குடா? எதுக்குன்னு கேக்குறீங்க? சக்கரையும் ஐஸையும் தூக்கிட்டு வர. என்ன சொல்ற வெங்கலப்பா? நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல. உங்களுக்கு யாருக்கும் புரியலன்னா என் கூட வாங்க, காட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வெங்கலப்பா ஒரு ஜனங்களை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனா. ஐயா, ஐஸ் சர்க்கரைய நான் இந்த தண்ணில தான் போட்டேன். அதுங்க கீழே போயிருக்கோம்ல, அதுங்கள மேலைக்கு கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஜனங்க வெங்கலப்பாவை அப்பாவியா பார்த்தாங்க. டே பைத்தியக்காரா, ஐஸ் கட்டி சர்க்கரைய தண்ணிக்குள்ள போட்டா அதுங்க கரைஞ்சு போவாம கீழே போவோன்னு எப்படிடா யோசிச்ச நீ? ஐயா, ஐஸ் நம்மளுக்கு தண்ணியில இருந்து தானங்க ஐயா வெளியே வருது. ஆமா, அந்த ஐஸ வெயில்ல வச்சா மட்டும் தானே கரையும். இவ்வளோ தண்ணியில போட்டா எப்படிங்க ஐயா கரையும்? கட்டியா தானே இருக்கும். சரி, அப்போ சர்க்கரையில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா கட்டியாவும், இவ்வளோ தண்ணி இருக்கும்போது சர்க்கரையை கொட்டினா கட்டியா இல்லாம இருக்குமா? வார்த்தையை கேட்டு கிட்டையவுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமா, என் பேரு செப்பண்ணாதான். ஆமா, என் பேரு செப்பண்ணாதான். ஆமா, என் பேரு அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையில இருந்து வெங்கலப்பாவுக்கு சொன்ன வேலைய சொல்லிட்டு போகாம சொந்த வேலைய பக்கத்திலே நிக்க வச்சு செய்யற மாதிரி ஊரு ஜனங்க முடிவெடுத்தாங்க. பாத்தீங்களா, எனக்கு புத்தி இல்லைன்னு ஊரு ஜனங்க எல்லாருமே இத்தனை நாளா எனக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்கல்ல, இன்னைக்கு பாத்தீங்களா என்னோட புத்திசாலித்தனத்தை? இனிமே நான் வேலை செஞ்சு அந்த காசுல எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி வெங்கலப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் காசை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். பையனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்பவே பெருமைப்பட்டாங்க.